வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 12 வயது சிறுமியின் வறுமையை பயன்படுத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய 5 கைது. இலங்கையில் பாலியல் துஷ்பிரயோகங்கள் மற்றும் இளவயது கற்பங்கள் அதிகரித்துள்ளதாக ஆய்வறிக்கையில் கண்டறிவு. யாழ்ப்பாணத்தில் 2 குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற வன்முறையில் படகுகள் உட்பட பல வாடிகள் தீக்கிரை. ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 36ஆக அதிகரிப்பு. நாமல் ராஜபக்ச மற்றும் விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட பலர் வேட்புமனுவில் கையெழுத்து. வினேஷ் போகத் செய்துள்ள மேன்முறையீடு தொடர்பான வழக்கு விசாரணைகள் மேலும் தாமதம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார். விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நாமல் ராஜபக்ச வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய நாமல் ராஜபக்ச சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இன்று முற்பகல் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் என முதலில் எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் கட்சியினால் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே அக்கட்சியில் உள்ள பலரது நிலைப்பாடாக காணப்பட்டது. கட்சி தமக்கு வேட்புமனுவை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்ள தயார் என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வர்த்தகர் தம்மிக்க பெரேரா முன்னர் தெரிவித்திருந்தார். எனினும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி செய்திகள் வெளியாகியிருந்தன. இதன்படி பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவின் பெயர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச இன்று காலை வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார். மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்திற்கு மத்தியில் விஜயதாச ராஜபக்ச நாவலில் உள்ள அவரது வீட்டில் வைத்து வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அண்மையில் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தார். யாழ்ப்பாணம் சேந்தாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் 3 படகுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. சேந்தாங்குளம் கடற்கரையில் நேற்று இரவு 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியதை அடுத்து கடற்கரையில் இருந்த மீன் வாடி மற்றும் படகுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. வாடிகள் சில எரிந்த நிலையில் 3 படகுகள் தீக்கிரையாகியுள்ளன. படகுகள் மற்றும் வாடிகளுக்கு தீ வைக்கப்பட்டதை அடுத்து ஊரவர்கள் ஒன்று கூடி தீயினை அணைத்ததுடன் சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். மோதலில் ஈடுபட்ட 2 தரப்பினரும் தப்பிச் சென்றுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க இலங்கை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திலகரட்ன டில்ஷான் தீர்மானித்துள்ளார். இதன்படி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். இதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியின் பேர்வலை தொகுதி அமைப்பாளராக திலகரட்ன டில்ஷான் நியமிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னவினால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கான உத்தரவை ஜனாதிபதி பிறப்பிக்க வேண்டும் என கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி RSP ரணசூரிய இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தாய்மாமன் உயிரிழந்த துயரம் தாங்க முடியாத மருமகன் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் 6 கால்மடம் பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞனின் தாய்மாமன் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்த நிலையில் இளைஞன் மனவிரக்தியில் இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் தனது வீட்டிற்கு பின்னால் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. களுத்துறை தாய் மற்றும் சிறுவர் வைத்தியசாலையில் திடீரென தீ எச்சரிக்கை கருவி இயங்கியமையினால் வைத்தியசாலையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இச்சம்பவம் காரணமாக வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். தீ எச்சரிக்கை மணி ஒலித்ததை அடுத்து களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரை உடனடியாக வரவழைத்து பாதுகாப்பு படையினரும் வைத்தியசாலை ஊழியர்களும் இணைந்து வைத்தியசாலை கட்டிடத்தில் இருந்து நோயாளிகளை வெளியேற்றியுள்ளனர். இதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வைத்தியசாலையின் மின் அமைப்பு மற்றும் வைத்தியசாலையை சுமார் 1 மணி நேரம் கண்காணித்து பாதுகாப்பை உறுதி செய்த பின்னர் நோயாளிகள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் மீண்டும் உள்ளே அனுப்பப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 2வது மாடியில் பொருத்தப்பட்டிருந்த தீ எச்சரிக்கை அமைப்பை ஒருவர் தவறாக இயக்கியமையே இதற்கு காரணம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது.
களுத்துறை பிரதேசத்தில் 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை 2 வருடங்களாக கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹொரண ரெமுன பிரதேசத்தில் வசிக்கும் தனியார் பேருந்து நடத்துனர் ஒருவரும் களுத்துறை தியகம பிரதேசத்தில் வசிக்கும் 3 பேரும் சிறுமியை வீடொன்றில் தடுத்து வைத்து ஆதரவளித்த ஒருவருமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதானவர்களில் 2 திருமணமானவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் 60 வயதிற்கு மேற்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய்வாய்ப்பட்ட பெற்றோர் மற்றும் மூத்த சகோதரனுடன் குறித்த சிறுமி வறுமையில் வாழ்ந்து வந்த நிலையில் சிறுமியின் வறுமையை பயன்படுத்தி பணம் மற்றும் பிற பொருட்களை கொடுத்து சிறுமியை ஏமாற்றி சுமார் 2 வருடங்களாக குறித்த 5 பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குறித்த 5 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தபால் மூல வாக்களிப்புக்கான திகதிகள் தொடர்பில் வெளியான செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்தல் தொடர்பில் ஊடகங்களில் திகதிகள் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் இது தேர்தல்கள் ஆணையகத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு அல்ல என தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் திகதிகள் தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் விடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்று வரை 36 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட 19 அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளார். மற்றொரு அரசியல் கட்சியும் 16 சுயேட்சை வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதேவேளை வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மீண்டும் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் இளவயது கற்பம் என்பன நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவ்வாண்டு முதல் காலாண்டில் மாத்திரம் இளவயது கற்பம் தொடர்பான 28 வழக்குகள் பதிவாகியுள்ளன. குறித்த அறிக்கையின்படி இந்த இளவயது கற்பம் பாலியல் துஷ்பிரயோகத்தின் நேரடி விளைவாக குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு முதல் பாதியில் 28 வழக்குகளும் 2023 ஆண்டு அதே காலகட்டத்தில் 18 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. இது 55.5% அதிகரிப்பை எடுத்து காட்டுகின்றது. இதனுடன் இணைந்து பலாத்காரம் மற்றும் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் பற்றிய அறிக்கைகளும் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளன. 2024 ஆண்டில் மாத்திரம் இதுவரை 23 பலாத்கார வழக்குகள் பதிவாகியுள்ளதுடன் 2023 பதிவு செய்யப்பட்ட மொத்த 50 வழக்குகளில் ஏறத்தாழ பாதி இவ்வாண்டு முடிவடையும் முன்னரே பதிவாகியுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை வெகுவாக அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கூடுதலாக 2024 முதல் 6 மாதங்களில் மாத்திரம் 157 கடுமையான பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்துவது போன்று நிலைமை மிகவும் மோசமாகி வருவதுடன் 15 வயது கற்பம் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளின் அதிகரிப்பு இந்த குற்றங்களால் விகிதாசாரத்தில் பாதிக்கப்படும் இலங்கை இளைஞர்களில் குறிப்பாக சிறுமிகள் பாதிக்கப்படுவதை கோடிட்டு காட்டுவதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடு இன்றி பெண்கள் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் என டெல்லி உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாலியல் துன்புறுத்தல்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட சட்டம் போக்சோ சட்டமாகும். இச்சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பாலியல் துன்புறுத்தல் ஏதேனும் பொருள் அல்லது உடல் உறுப்பை குழந்தைகளின் உடலில் உள்நுழைத்தல் ஆகியவற்றை குறிக்கின்றது. கடந்த வாரம் பெண் ஒருவர் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்கை எதிர்த்து வாதிட்டிருந்தார். இதன்போது நீதிபதி இக்கருத்தை தெரிவித்ததோடு குறித்த பெண் தாக்கல் செய்த மனுவையும் இரத்து செய்திருந்தார். இனிவரும் காலங்களில் ஆண் மீது மாத்திரமன்றி பெண்கள் மீதும் போக்சோ சட்டம் பதிவு செய்யப்படும் எனும் போது குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும் நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் இருந்து தாம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிராக இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தாக்கல் செய்துள்ள மேன்முறையீடு தொடர்பான தீர்ப்பு மீண்டும் தாமதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பெண்களுக்கான 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்த இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அமெரிக்காவைச் சேர்ந்த சாராவை எதிர்கொண்டிருந்தார். எனினும் வினேஷ் போகத்தின் உடல் எடை 100 கிராம் அதிகரித்தமையினால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக ஒலிம்பிக் குழு அறிவித்தது. இதனை அடுத்து தமது தகுதி நீக்கத்திற்கு எதிராக சர்வதேச விளையாட்டு நீதிமன்ற
நீதிமன்றத்தில் வினேஷ் போகத் மேன்முறையீடு செய்துள்ளார். குறித்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்படவிருந்த போதிலும் நேற்றைய தினம் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து வழக்கு மீதான தீர்ப்பு நாளை மறுதினம் அறிவிக்கப்படும் என சர்வதேச விளையாட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வழக்கு விசாரணையில் சாதகமான தீர்ப்பு கிடைக்குமா, ஏன் வினேஷ் போகத் வெள்ளிப் பதக்கத்தை தன்வசப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.